ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு த சேனல். ப்ளீட் எல்லோ தங்களை அன்புடன் வரவேற்கிறது. உங்களுக்கு சிஎஸ்கே அண்ட் இந்தியன் கிரிக்கெட் டீமை பற்றின அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிவிடுங்க. அப்புறம் உங்கள் கிரிக்கெட் பார்க்குற ரெண்டு விளையாடுற ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க. நீங்கள் இன்னும் இந்த வீடியோவை லைக் பண்ணலாம், லைக் பண்ணிவிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். சிஎஸ்கே vs ஆர்சிபி சேப்பாக்கில் நடக்கிற மேட்ச் ப்ரிவியூ பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். ஆனால் லாஸ்ட் மேட்ச்சுக்கே நான் ரிவ்யூ போடணும்னு நினச்சேன், என்னால் போட முடியல சில சுச்சுவேஷனால். ஈஸியாக ஜெயிக்க வேண்டிய மேட்ச்சை நம்ம ஆளுங்க 20வது ஓவர் வரைக்கும் எடுத்துகிட்டு வந்து பிபியை ஏற்றி தான் முடித்தாங்க வழக்கம் போல். கொஞ்சம் 16வது 17வது ஓவர்லேயே முடிச்சிருந்தா கொஞ்சம் நெட் ரன் ரேட் ஆச்சு ஏறி இருக்கும். ஆனால் நம்ம ஆளுங்க எப்பயும் அதை பற்றி கவலையப்படுறது கிடையாது. வழக்கம் போல் 20வது ஓவரில் தான் எடுத்துகிட்டு வந்து முடித்தாங்க. அப்புறம் நம்மளோட பேட்டிங் மிடில் ஆர்டரும் கொஞ்சம் கன்சர்னாக தான் இருக்குது. ஃபஸ்ட்டு டீம்ஸோட பிளேயிங் லெவன்லேருந்தே போயிடலாம். ஃபஸ்ட்டு ஆர்சிபி பிளேயிங் லெவனை பார்த்துட்டு வந்துடுவோம். ஆர்சிபி பிளேயிங் லெவனில் எந்த சேஞ்சும் கிடையாது. சால்ட்டும் கோலியும் தான் ஓப்பன் பண்ண போகிறாங்க. படிக்கல் 1 டவுனில் வந்துடுவார். செகண்ட் பேட்டிங்னா இம்பேக்ட் பிளேயராகவோ இல்லை ஃபர்ஸ்ட் பேட்டிங்னா ஸ்டார்டிங் லெவன்லேருந்தே படிக்கல் இருப்பார். அடுத்தது கேப்டன் பட்டிதார், நம்பர் 5 லிவிங்ஸ்டன், நம்பர் 6 ஜிதேஷ் சர்மா, நம்பர் 7 டிம் டேவிட், குர்னால் பாண்டியா, சுயாஷ் சர்மா, ரசிக் சாலாம், ஜாஷ் ஹேசில்வுட், எஸ் தயால். இந்த 12 தான் நாளைக்கு ப்ளே பண்ணுவாங்க. இது வந்து லாஸ்ட் மேட்ச் அவங்க ஆன அதே 12 தான். இன்னும் புவனேஸ்வர் குமாரோட ஃபிட்னஸ் மட்டும் இன்னும் கிளியர் ஆகலை. ஆல்மோஸ்ட் கிளியர் ஆகிட்டாருன்னு சொல்கிறாங்க. ஆனால் நாளைக்கு ஈவினிங் தான் தெரியும் அவர் மேட்ச் ப்ளே பண்ணுவாரா இல்லையான்னு. எனக்கு தெரிஞ்சு ஆனால் நாளைக்கு கண்டிப்பாக ஒரு மேட்ச் ப்ளே பண்ண மாட்டாதான் நினைக்கிறேன். ரொம்ப புஷ் பண்ணி ஆட வைக்க மாட்டாங்க. ஆட வச்சு திரும்ப ஏன்னா இன்ஜுரி பெருசாகிடுச்சுன்னா அது அவங்களோட சீசனுக்கே அஃபெக்ட் ஆகும். அதனால் நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு புவனேஸ்வர் குமார் ஆட மாட்டார். இந்த ஆர்சிபி டீமில் சேப்பாக் பிச்சில் பவுலிங் போடுற மாரி பெருசாக ஸ்பின்னர்ஸ் யாருமே கிடையாது. குர்னால் பாண்டியா லாஸ்ட் மேட்ச் நல்லா போட்டிருந்தாரு, விக்கெட்டும் எடுத்திருந்தாரு. ஆனால் அவர் பெருசாக அட்டாக் பண்ணி பவுலிங் போட மாட்டார். சுயாஷ் சர்மாவுக்கும் பெருசாக விக்கெட் விடுறதில்ல. அதுக்கப்புறம் இருக்கிற பார்ட் டைமர்ஸ் தான் லியம் லிவிங்ஸ்டனை நம்ம பார்ட் டைம்னு சொல்ல முடியாது. அவர் கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டாக பவுலிங் போடுவார். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்பின் பவுலிங் அட்டாக் நம்ம டீமை பெருசாக அஃபெக்ட் பண்ணாதுன்னு தான் நினைக்கிறேன். சரி வாங்க நம்ம டீமோட பிளேயிங் லெவனை பற்றி பார்ப்போம். நம்ம டீம் பிளேயிங் லெவன்லேயும் எந்த சேஞ்சஸும் இல்லை. ஆனால் நம்ம லாஸ்ட் மேட்ச் பிளேயிங் லெவனுக்கு சொல்லியிருந்தோம் டெவன் கான்வே 11ல் ஆடுவார்னு. ஆனால் அவங்க ஆளில் ராகுல் திரிபாத்தியை ஓப்பனிங் அமைச்சிட்டாங்க. ஆனால் ஒரு பெருசாக ரன் அடிக்கலை. அதனால் நம்ம டீம் உடனே பிளேயிங் லெவன்லாம் மாற்றிடலாம் மாட்டாங்க. குறைஞ்சது ஒரு 4-5 கேமாச்சும் தொடர்ந்து கொடுப்பாங்க. அதனால் ரச்சினும் திரிபாத்தியும் தான் நாளைக்கு ஓப்பன் பண்ணுவாங்க. 1 டவுன் ருத்து, நம்பர் 4ல் சிவன் டுபே வந்துடுவார், நம்பர் 5ல் ஹூடா வந்துடுவார். ஆனால் கைஸ் உண்மையை சொல்லணும்னா எனக்கு ஹூடா மேலே பெருசாக நம்பிக்கையே இல்லை கைஸ். அவர் அடிப்பாருன்னு எனக்கு தோணவே இல்லை. அவருக்கு பதிலாக ஏதாவது நம்ம லோக்கல் பிளேயர் விஜய் சங்கர் எடுத்துகிட்டு வரலாம். அப்படி இல்லைனா ஏதாவது ஒரு யங்ஸ்டர் கூட சான்ஸ் கொடுக்கலாம். யங்ஸ்டர்ஸ் வந்து அடித்தாலும் நமக்கு ப்ளஸ் தான், அடிக்காமல் போனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஹூடா பெருசாக பர்ஃபார்ம் பண்ண மாட்டாருன்னு தான் எனக்கு தோணுது. பர்ஃபார்ம் பண்ணால் நமக்கு நல்லது தான். ஆனால் என்னோட மனசுக்கு என்னமோ ஒரு பர்ஃபார்ம் பண்ண மாட்டாருன்னு தான் தோணுது. அடுத்ததாக சாம் கரன், அப்புறம் நம்பர் 7ல் ஜடேஜா, நம்பர் 8 எம்எஸ் தோனி, நம்பர் 9 அஸ்வின், நம்பர் 10 நூர், நம்பர் 11 எல்லிஸ், நம்பர் 12 அதாவது இம்பாக்ட் பிளேயர் கலீல் அகமத். இவங்க தான் ஆடுவாங்க. பத்திரானுக்கு ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜுரி இருக்கிறதா அப்டேட் வந்திருக்கு. அவர் ஆல்மோஸ்ட் ஃபிட் ஆகிட்டாருன்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் நாளைக்கு மேட்ச்சுக்கு கண்டிப்பாக அவர் அவைலபிள் கிடையாது. இன்னும் ஒரு அடுத்த 2 மேட்ச்சுக்கு அவர் ஆட மாட்டாருன்னு தான் அப்டேட் வருது இப்போதைக்கு. ஆனால் அது எதுவுமே கன்ஃபார்மான அப்டேட் கிடையாது, சொல்ல முடியாது. நாளைக்கு மேட்ச்சுக்கே கூட சர்ப்ரைஸாக ஆடினாலும் ஆட வாய்ப்பு இருக்கு. ஆனால் இப்போதைக்கு கிடைச்சிருக்க அப்டேட் படி பத்திரனா ஃபிட் இல்லை, எல்லிஸ் தான் நாளைக்கும் ஆடுவார். அதே போல் நம்ம பேட்டிங் மிடில் ஆர்டர் லைனப்பில் எனக்கு இன்னொரு கன்சர்னும் இருக்குது கை. சாம் கரனுக்கு பதிலாக சாம் கரன் லாஸ்ட் மேட்ச்சில் பெருசாக ஒன்றும் பண்ணலை. ஆனால் அவர் பண்ண மாட்டார்னு சொல்ல முடியாது. எனக்கு சாம் கரன் மேலே கொஞ்சம் நம்பிக்கை இருக்குது. இருந்தாலும் சாமுக்கு பதிலாக நம்ம டெவன் கான்வேவை ஓப்பன் பண்ண வைக்கலாம்னு நினைக்கிறேன். நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறேன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. அதே போல் நம்ம லாஸ்ட் மேட்ச் நம்ம டாப் ஆர்டர் கொஞ்சம் கிளிக் ஆகிடுச்சு. ருத்துவும் ரச்சினும் கொஞ்சம் அடித்து கொடுத்தாங்க. ஆனால் மிடில் ஆர்டர் ரொம்ப சிவன் டுபே வந்து ஒரு 6 அடிச்சுட்டு அடுத்து உடனே அவுட் ஆகிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து யாருமே சரியாக ப்ளே பண்ணவே இல்லை. ஏதோ கொஞ்சம் லோ டோட்டல்ன்றதுனால கொஞ்சம் மேனேஜ் பண்ணி நம்ம ஜெயிச்சிட்டோம். இதே ஒரு 180 170 வச்சுருந்தா கொஞ்சம் டவுட்டு தான், நம்ம ஜெயிச்சிருப்போமான்னு கூட எனக்கு தெரியல. அதனால் இந்த மிடில் ஆர்டர் சீக்கிரமாக பெருசாக நம்ம கையை கடிக்கிறதுக்குள்ளே நம்ம எதனா பண்ணியே ஆகணும். ஒன்று மிடில் ஆர்டர் சேஞ்ச் பண்ணி ஆகணும், இல்லை ஆர்டர் பிளேயர்ஸ் பர்ஃபார்ம் பண்ணியே ஆகணும். ஆனால் இந்த ஆர்சிபி மேட்ச் எனக்கு தெரிஞ்சு நம்ம துண்டாக ஜெயிச்சிரும் தான் நினைக்கிறேன். ஏன்னா நம்மக்கிட்ட வேர்ல்ட் கிளாஸ் ஸ்பின்னர்ஸ் 3 பேர் இருக்காங்க. அந்த டீமில் இருக்கிறவங்க யாருக்கும் பெருசாக ஸ்பின் ஆட தெரியாது பட்டிதாரை தவிர. ஆனால் பட்டிதாருக்கு நம்ம அஸ்வினுக்கு அகேன்ஸ்டாக பெரிய ரெக்கார்டு இல்லை. அஸ்வின் அவர் அசால்ட்டாக எடுத்துகிட்டு போயிட்டுருக்காரு. கோலி மட்டும்தான் நமக்கு இருக்கிற ஒரே த்ரெட் அந்த டீமில். மற்ற எல்லாருமே நம்ம ஸ்பின்னர்ஸ் வச்சு எடுத்துகிற நிறையவே வாய்ப்பு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு மேட்ச் கொஞ்சம் ஈஸியாகவே முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன். பெருசாக அந்தளவு டஃப்பாக இருக்குன்னு எனக்கு தோணலை. சரி, நீங்கள் நாளைக்கு மேட்சை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதையும் நீங்கள் மிடில் ஆர்டரில் என்ன சேஞ்சஸ் பண்ணுவீங்க நம்ம டீம்லன்றதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோவை இன்னும் லைக் பண்ணலாம், லைக் பண்ணிவிட்டு உங்கள் கிரிக்கெட் பார்க்குற அண்ட் விளையாடுற ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் வந்து உங்களை பார்க்கும் வரை நன்றி, வணக்கம்.